Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நமது தலையங்கம் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை மீட் பண்ணியிருக்கிறாங்க. அவரை மீட் பண்ண பிறகு அவர் சந்தித்த செய்தியாளர் சந்திப்பு, அவர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, அந்த கடிதம், அவற்றை குறித்து தான் விரிவாக அலச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் திருமாவளவன் சமீப நாட்களில் அவர் செய்த செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா பலவிதமான கேள்விகளை எழுப்பியது. நட்சத்திரம் நகர்கிறது அப்படிங்கிற ரீதியில் ஒரு பொருள்பட பார்க்க முடிந்தது. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நட்சத்திரம் நிரந்தரமாக ஒரு இடத்துல தான் இப்பயும் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறார் டாக்டர் திருமா. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சில நாட்களுக்கு முன்னாடி அவர் அறிவித்த மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பின் போது அவர் சொன்ன சில வார்த்தைகள், அதிமுக கூட பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள், இது முதல் சர்ச்சை. அதன் பிறகாக நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா அவர் பேசிய மிக முக்கியமான ஒரு நீண்ட நெடிய பேச்சினுடைய ஒரு துணுக்கு பேச்சை அவருடைய சமூக வலைதள பக்கங்கள் பதிவேற்றம் பண்ணாங்க. அதுல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத குறித்து அவர் பேசியிருந்த ஒரு பேச்சு, இது ரெண்டுமே சர்ச்சையாச்சு. இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விளக்கம் கொடுத்து பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே அது கொடுத்திருந்தாலும் அது ஒரு போதாமையின் வெளிப்பாடாக இருந்துச்சு. அதோட நிவர்த்தி செய்யும் விதமாக இன்னைக்கு முதலமைச்சரை மீட் பண்ணிட்டு அவர் பேசினதுல இன்னும் சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அந்த இடத்துல சில கேள்விகளையும் நமக்குள்ள அப்படியே வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ எலெக்ஷன் இன்னும் 15 மாசங்கள் இருக்கு. அதற்கு முன்னாடி இந்த கேள்வி அவசியமற்றது அப்படின்னு கூட்டணி குறித்தோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்தோ கேட்கும் போது அவருடைய கருத்தை சொன்னாரு. இப்போதும் நாங்கள் கூட்டணியில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பதிவு செய்திருந்தார் டாக்டர் திருமாவளவன். முதல் வருஷத்தை நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிடுறோம். அது நான் அப்படின்னு இல்லை, எந்த ஊடகம் அப்படின்னு இல்லை, எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி, எந்த பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி, எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, வெளியிலிருந்து ஒரு தலைவர் அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் அவர் வெளிப்படுத்தும் போது அதனுடைய தாக்கம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற டீகோடிங் ஒர்க் எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க்கை பண்ணும்போது அதில் சாத்தியக்கூறுகள், ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் இதற்காக இதை பேசியிருக்க வாய்ப்புகள் உண்டு, இவர் இதற்காக செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுவோம். இது ரொம்ப யதார்த்தமான ஒன்று. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கடைசி நம்முடைய தலையங்க நிகழ்ச்சியில் கூட இவ்வளவு சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் தாக்குதல்களையும் விசிகா தாங்கிக் கொண்டே இந்த கூட்டணி நீடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் எல்லோருமே ஒரு கருத்துக்களை முன்வைக்க முடியும். இவ்வளவு நெருக்கடிகளையும் தாக்குதல்களையும் சமாளித்து கொண்டே உள்ளே இருக்கிறாங்களே, அப்போ அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி பேசியிருந்தோம். இப்போது வரைக்கும் அது தவறுன்னு யாரும் சொல்லலை, அது பிழையானதுன்னு யாரும் கற்பிதம் கொடுக்கல. இன்றைக்கு கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத குறித்து கேட்கும்போது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறாங்களே தவிர, இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம், இப்போ திமுக கிட்ட பேச போகிறோன்னா அவங்க சொல்லலை. ஏன்னா சொன்னாங்கன்னா அது சரியாக வராது, அது இந்த நேரத்தில் மிக கண்டிப்பாக சரியாக வராது அப்படிங்கிறது ரொம்ப 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 யதார்த்தமான உண்மை. ஆனால் இன்றைக்கு இவங்க மீட் பண்ணியிருக்கிற விஷயத்தை வச்சு மீண்டும் எதை நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த கூட்டணி நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம், இதே தலையங்கம் நிகழ்ச்சியில் பல முறை பேசியிருக்கிறோம், பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறோம், நிறைய விருந்தினர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்லும்போது சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 1% வச்சுக்கலாம், 99% இந்த கூட்டணி உடையாது அப்படிங்கிறது தான் எல்லோருமே பேசிட்டு வராங்க. காரணம் என்னென்னா, இதனுடைய நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த டுகெதர்னஸ் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டணியை உடையாமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கூட்டணிக்குள்ளே இருந்தாலுமே தொடர்ந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கோரிக்கைகள், பரிந்துரைகள் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடிய ஒரு பார்ட்டியாக விசிக இருக்குது. அப்படிங்கிறதுனால விசிக மட்டும் தனித்து தெரிவது அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமானது, அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது.
ஆனால் இந்த சந்திப்பின் மூலமாக மீண்டும் உறுதியாகி இருப்பது நாங்கள் வந்து ஒன்றா தான் இருக்கிறோம். ஏன்னா நேற்று அவர் பேசிய ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போதும் கூட்டணியில் தொடர்வதாக நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு தான் பேசியிருந்தார். இன்றைக்கு சிஎம்ஐ மீட் பண்ணிட்டு வந்த பிறகு கூட்டணியில் நாங்கள் இன்றைக்கும் இருக்கிறோம் அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறாரு. 2026 நீங்கள் கூட்டணியில் இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி நீங்கள் விசிகாரங்கள்ட்ட யார்ட்டு கேட்டாலும் அது எலெக்ஷன் அப்போ நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி நடத்திருந்த பேட்டியிலையும் கூட விசிகா நபர் மரியாதைக்குரிய பிரமுலர் ரா கிட்டவர்களும் அந்த கருத்தை தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசிக்காக வந்து இந்த மீட்டிங்கில் எந்த விஷயத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதில் ரொம்ப சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்படியே படிக்கிறேன். டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தேசிய மதுவிலக்கு கொள்கை ஒன்றிய அரசை வலியுறுத்தல் தொடர்பாக பொருள் அதுதான், அது தொடர்பாக ஒரு கடிதம் ஒன்று அவருடைய லெட்டர் பேரில் வந்து எழுதியிருக்கிறாரு. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 47 அதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. அப்புறம் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இவர் வந்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அளிக்கப்பட்ட எழுத்துப்பூர்வமான விடையில் வந்து பேசியிருக்கிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 முதல் 17 வயது கொண்ட மக்கள் தொகையில் 30 லட்சம் பேர் குடிக்கிறாங்க, மது அருந்துறாங்க, 20 லட்சம் பேர் கஞ்சா பயன்படுத்துகிறாங்க, 98 லட்சம் பேர் பிற போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவையில். 18 வயதிலிருந்து 75 வயது வரையிலான மக்கள் தொகையில் 15.10 லட்சம் கோடி பேர், அதாவது 15.10 கோடி பேர் ஓகேங்களா மது பயன்படுத்துவதாகவும் 2.90 கோடி பேர் கஞ்சா பயன்படுத்துவதாகவும் 4.10 கோடி பேர் பிற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 86,000 ஆண்களும் 22,000 பெண்களும் கஞ்சா பயன்படுத்துவதாகவும் ஓபியம் பயன்படுத்துகிற ஆண்களின் எண்ணிக்கை 1,71,000, பெண்களின் எண்ணிக்கை 6,000 என்றும் மயக்கம் தரும் மாத்திரைகளை பயன்படுத்துகிறவர்களில் ஆண்கள் 1.92 லட்சம் பேர், பெண்கள் 10,000 பேர் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டில் கொக்கைன் என்ற போதைப் பொருளை பயன்படுத்துகிறவர்கள் ஆண்களில் 7,000 பேரும் பெண்களில் 1,000 பேரும் உள்ளனர் என்றும் தமிழ்நாட்டில் ஏடிஎஸ் புகைப்பதன் மூலம் மயக்கம் தரும் போதைப் பொருட்கள், புத்தியை நிலைகுலைய செய்யும் போதைப் பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்துகிறவர்கள் ஆண்கள் 1.82 லட்சம், பெண்கள் 13,000 பேர் எனவும் அப்போது ஒன்றிய அரசின் சமூக நீதித்துறை இணை அமைச்சராக இருந்த திரு நாராயணசாமி எழுத்துப்பூர்வமாக 13/12/2023 அன்று தெரிவித்தார். இந்தியா முழுவதும் மது மற்றும் போதைப் பொருள் நுகர்வு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது என்பதையே இந்த புள்ளி விவரம் காட்டுகிறது. அதாவது ஓவரால் இந்தியாவில் எப்படி வந்து இந்த மது மற்றும் போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்த சமூகத்தை சீரழிச்சு இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை முன் வச்ச அதே சமயம் சைமல்டேனியஸாக தமிழ்நாட்டுக்குள்ள மது மற்றும் போதைப் பொருளுடைய வீரியம் எப்படி இருக்குது, எவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது, எவ்வளவு தூரம் சமூகத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா பாயிண்ட்டையும் சேர்த்தே குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் டாக்டர் திருமாவளவன். அது மட்டும் இல்லாமல் இந்திய ஒன்றிய அரசு மதுக்கடைகள், போதைப் பொருட்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தாமல் அனுமதிப்பது அரசமைப்பு சட்டத்தின் நோக்கத்துக்கு முரணானதாகும். ஒன்றிய அரசின் இந்த கடமை தவறிய போக்கின் காரணமாக இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் யாவும் பாதிக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதே போல் 1967 திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்த போது முதல்வராக பொறுப்பேற்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 47 சுட்டிக்காட்டி இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதல்வராக பொறுப்பேற்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் நாடு முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதுவிலக்கு குறித்து ஒன்றிய அரசு தெளிவான கொள்கை எதையும் உருவாக்காத காரணத்தாலும் நாடு முழுவதும் மது விற்பனையை தடுக்காததாலும் மாநில அரசுகள் தங்களது வரி வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு வேறு வழியின்றி மது விற்பனையை நாட வேண்டியுள்ளது. அவ்வாறு செய்வது ஒரு நச்சுச்சூழலில் சிக்கிக்கொள்வதன்றி வேறல்ல. இதனால் இந்தியா முழுவதும் மனிதவளம் சீரழிகிறது, நோயாளிகளின் எண்ணிக்கை பெருகுகிறது. விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் கடந்த போதிலும் எத்தனையோ ஐந்தாண்டு திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தினாலும் மக்களின் வறுமையை முற்றாக துடைத்தெறிய முடியவில்லை. அதற்கு முதன்மையான காரணம் மது போதைப் பொருள் நுகர்வே ஆகும். எனவே இந்தியா முழுவதும் மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை
இப்போது அதிகரித்திருக்கிறது. மேற்சொன்ன காரணங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இப்போ இவ்வளோ நேரம் அவர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கிற மதுபோதை பிரச்சனை, இந்திய அரசு ஏன் இதை பண்ணாமல் இருக்குது அப்படின்னு இந்தியாவை பார்த்து கேள்வி கேட்குறாரு. அடுத்த பிரச்சனையும் பாருங்கள், கோரிக்கையை பாருங்கள். தேசிய மதுவிலக்கு கொள்கை ஒன்றை அறிவிக்குமாறு இந்திய ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும். ஸோ நடுவண் அரசை நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாரு. முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, 54ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு நியமித்ததை போல இப்போது மீண்டும் மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை நியமிக்குமாறு ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும். சரி, இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசை நம்ம தான் வந்து வலியுறுத்தணும்னு கேட்கிறாரு அவர். மூன்றாவது, மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் வரி வருவாய் இழப்பை ஈடு செய்ய ஒன்றிய அரசு நிதி வழங்க வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும். இதுவும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தணும்னு சொல்றாரு. நான்காவது, 16வது நிதிக்குழுவில் மாநிலங்களுக்கான வரி வருவாய் பகிர்வை முடிவு செய்யும் போது மது விலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும். இதுவும் வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பண்ண வேண்டியது. தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதா இங்கே எல்லாருமே சேர்ந்து பண்ணணும். மிச்ச 4 கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வலியுறுத்தலாம், அழுத்தம் கொடுக்கலாம். எப்படி இன்றைக்கி மீனவர்களுக்கு மொட்டையடிச்சு அனுப்பிச்சு வச்சுருக்கிறாங்களோ அந்த மிக மோசமான நடைமுறையை நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியாமல் ஒரு மோசமான நிலையில் தமிழ்நாடு அரசு இருக்குது அப்படின்னு திமுக காரங்களே சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த விஷயமும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. வலியுறுத்தி அனுப்புகிறோன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்கப்படும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. கடைகளின் எண்ணிக்கையை மட்டுமின்றி விற்பனை இலக்கையும் கூட படிப்படியாக குறைப்பதற்கும் முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான கால அட்டவணையை அறிவிப்பதற்கும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கடைசி பேரா தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசை நோக்கிய ஒரு கோரிக்கை. ஸோ இதை முழுமையாக நம்ம வந்து இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, நடந்து கொண்டிருந்த இந்த சம்பவங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹை டென்ஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கலாம். அதன் பிறகு ஒரு ஆசுவாசப்படுத்தணும், அது வந்து தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்கிடக்கூடாது, கூட்டணிக்குள்ளே விரிசலை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால முதல்வர் ஸ்டாலின்கிட்ட பேசும்போது ஒரு தேசிய அளவில் நாங்கள் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு முதல்ல ப்ரெஸ் மீட்டை அறிவிக்கும் போதே அதில் அதிமுகவையும் நான் வந்து வரவேற்கிறேன், அதிமுகவோட வரட்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க வருவாங்க அப்படிங்கிறது தெளிவில்லை. ஏன்னா இன்றைக்கி இவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ரெஸ் மீட்டில், நான் யாரையுமே இப்போதும் நான் திமுக அழைப்படாமல் எடுக்கலை, நடந்த சம்பவங்கள் அடிப்படையில் பேசுகிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம், கோரிக்கை முன் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாநாட்டுக்கு திமுக சார்பில் உதயநிதி வந்திருந்தார் அப்படின்னா, அல்லது முதலமைச்சரே வந்திருந்தார் அப்படின்னா, அல்லது ஒரு முக்கியமான எம்பி அல்லது ஒரு முக்கியமான ஒரு முகம் அப்படிங்கிறவங்க, இப்போ கனிமொழி அம்மையாரோ ஆராசாவோ இந்த மாதிரி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் ஆஃப் டிஎம்கே. ஸோ அவங்களாம் வந்திருந்தாங்கன்னா இனிமேல் இது ரொம்ப வீரியம் பெற்றிருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டு. ஏன் அப்படின்னா இது மகளிர் மாநாடு, மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு. அப்போது நீங்கள் திமுகலேருந்து ஒரு பெண் முகத்தை வந்து அனுப்பியிருக்கலாம். கனிமொழி அம்மையார் எம்பி அவர்கள் வந்து போயிருக்கலாம், அல்லது மற்ற எம்பிக்கள் வந்து போயிருக்கலாம், முக்கியமான ஒரு அமைச்சர் போயிருக்கலாம், தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் சதகாப்பாண்டி வந்து போயிருக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாக 2 முக்கியமான அமைப்பு செயலாளர், ஒருத்தர் RS பாரதி ஐயா அவர்கள், அதே போல் இன்னொருவர் TK இளங்கோவன் ஐயா செய்தி தொடர்பு செயலாளர், அவங்கள வந்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாரு பிரதிநிதிகளை அப்படின்னு சொல்லி வெளியே வந்து சொல்கிறாரு. அது கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் ஏன் இன்னுமே கொஞ்சம் நிறைய பேர் அனுப்பலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. தட் இஸ் தேர் விஷ், அவங்களுடைய விருப்பப்படி அவங்க அனுப்புகிறாங்க. ஆனால் இதில் உள்ள வந்து சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. திமுக அதாவது இது கூட்டணி பிளவு வந்து இப்போ வரைக்கும் இல்லை அப்படிங்கிறதுக்கான உறுதியான ஒரு விஷயம் இதுதான். திமுக தன்னுடைய 25வது ஆண்டில் கட்சி துவங்கப்பட்டு 1/4 நூற்றாண்டு கால பயணத்தின் போது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது. திமுகவினுடைய அரை நூற்றாண்டு காலத்தை தொட்டபோது திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது. திமுக தற்போது பவள விழாவை நெருங்கிவிட்டது, பவள விழாவை தொட்டுவிட்டது. நாளைக்கு பவள விழா திமுகவுக்கு. திமுக ஆட்சியில் இருக்கிறது. திமுக தன்னுடைய 100வது ஆண்டை தொடுகின்ற பொழுதும் திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும். அதற்கு உங்களை போன்றவர்கள் எங்களோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஏன்னா அதனுடைய வெளிப்பாடு அப்படி நமக்கு தெரியுது. ஏன்னா விட்டு கொடுக்காம பேசக்கூடிய ஒரு மனப்பக்குவம், மனப்பான்மை அப்படிங்கிறத டாக்டர் திருமா கிட்ட பார்க்க முடிகிறது. அவருடைய உடல் மொழி, அவருடைய பேச்சு எல்லாமே அப்படிதான் இருக்கிறது. ஒரு மீடியா ஹைப் பண்ணி நீங்கள் வந்து பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வாதங்களை முன்வைக்கிறாரு. பட் மீடியா ஹைப் அப்படிங்கிறது வந்து என்ன பேசியிருக்காங்களோ அது அப்படி அடிப்படையில் வந்து மீடியாக்கள் பேசிச்சுங்கிறதா ரொம்ப யதார்த்தமான உண்மை. மீடியாக்கள் எல்லாமே செய்திகள் போட்டாங்க. அதற்கு காரணம் கண்டென்ட் கொடுத்த டாக்டர் திருமாவளவன் அவர்கள் தான். ஏன்னா அவர்கள் தான்
ஒரு வீடியோவை கட் பண்ணி போடுறாங்க. ஒரு 1 மணி நேரம் வீடியோவை ஒரு துணுக்கா, அதுவும் அதிகார பகிர்வு பற்றி ஒரு பேசின மட்டும் எடுத்து ஏன் போட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியாக இருந்துச்சு. அதனால தான் அவங்களுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் நம்ம விமர்சனம் பண்ணோம், அல்லது பல சந்தேகங்களை எழுப்பணும். அது வந்து ஒரு மீடியா ஹைப்புன்னு சொல்கிறாரு. பட் இட்ஸ் ஃபைன், அது அவங்களுடைய ஒரு தலைவருடைய பார்வை. அது அதை நம்ம குற்றம் சொல்ல வரல, விமர்சிக்கவும் நம்ம வரல. ஆனால் இது வந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்குது அப்படின்னா, திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில கூட்டணி பிளவுக்கு வாய்ப்பே இல்லை. 2026லையும் மிக சரியாக கரெக்டான ஒரு அலைன்ஸ் தான் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது இருக்கக்கூடிய சூழலின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், இப்போது இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் அடிப்படையில் திமுக விசிகாங்கிறது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். ஒரு திமுக காரே சொல்கிறாரு, திமுகவும் விசிகாவும் நேச்சுரல் அலையன்ஸ்பா. ஏன்னா எப்படி பிஜேபியும் அதிமுக ஒரு நேச்சுரல் அலையாக இருக்க முடியுமோ அப்படிதான் நாங்கள் நேச்சுரல் அலையன்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக காரே நம்மள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ அப்போ என்னன்னா, அவங்களுக்கு வந்து விசிகாவை வந்து ஒரு நீக்கணும்ட்டோ அல்லது வெளியேற்றணும் அப்படிங்கிற எண்ணமும் திமுகவுக்கு இல்லை அப்படின்னும், விசிகா நாம இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாது, நாம சரியான பாதையில் தான் நிற்கிறோம், ஆனாலும் தங்களுடைய சுய அடையாளத்தை இழந்து விடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், விசிகால இருக்கிற தொண்டர்களை நீங்க எப்போதுமே அது விசிகான்னு இல்லை, எந்த ஒரு கட்சிக்குமே தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமாக மற்றும் அறிவுபூர்வமாக ஆக்டிவான மோட்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு பேரணி, ஒரு மாநாடு, இப்படின்னு தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை சார்ந்த முழக்கங்கள், அரங்குகள், பாசறைகள் இப்படின்னு நடத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதா யதார்த்தமான உண்மை. அந்த வேலையை நம்ம நடுவில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு விசிகா எண்ணி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இதற்கு அடிப்படையில் கொஞ்சம் கூடுதல் காரணமாக அமைந்திருந்தவர் அல்லது அமைந்திருக்கிறவர் யாருன்னு சொல்றாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுன் சொல்றாங்க. அவருடைய ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார். அவர் அந்த அமைப்பின் மூலமாக எடுக்கப்பட்ட சர்வேக்கள் அடிப்படையில், அந்த சர்வேக்கள்ல விசிகா கடந்த சில ஆண்டுகளில் அபரிமிதமான வளர்ச்சியை வந்து எட்டி இருக்கிறது. ஒரு தலித் பார்ட்டி, ஒரு தலித் கட்சி அப்படிங்கிற ஒரு பெயர் மாறி, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் மாறி ஒரு பொது நீரோட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்று வளர்ந்திருக்கிறது. அதே சமயம் டாக்டர் திருமாவளவன் மேல இருக்கிற ஸ்டேச்சர் அப்படிங்கிறது வந்து உயர்ந்திருக்கிறது. இருந்தாலும் விசிகா திமுகவோடயே இருக்குது, அது கொஞ்சம் அப்படியே அவங்க கூட ஒட்டிக்கிட்டே இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு டிஃபரன்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கும் இருக்கிறது. அது ஒன்று மட்டும் நமக்கு மைனஸ் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்ததாகவும், அந்த ரிப்போர்ட் அடிப்படையில், சர்வே அடிப்படையில், அப்போ நம்முடைய தொண்டர்கள் தக்க வைக்கணும், நம்முடைய தொண்டர்கள் சோர்வடையாமல் பார்த்துக்கணும். நம்ம தலைவர் சரியாக தான்ப்பா இருக்காரு, நம்ம தலைவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு, கூட்டணியில் இருந்தாலும் நம்ம தலைவர் சரியாக தான்ப்பா கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு மனோநிலையை தொண்டர்கள் மத்தியில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமும் ஒரு கட்டாயமும் ஒரு அழுத்தமும் டாக்டர் திருமாவுக்கு இருக்கிறது. அது அழுத்தம் கூட சொல்ல முடியாது. ஒரு கட்சியை நம்ம இப்படி தான் நடத்தி ஆகணும், ஒரு கட்சின்னு இருக்கும்போது தொண்டர்கள் தான் வலிமை, நிர்வாகிகள் தான் வலிமை அப்படின்னும் போது கூட்டணியை விடவும் அவர்கள் தான் முக்கியம்னு டாக்டர் திருமாவுக்கு நல்லாவே தெரியும். அதன் காரணமாகத்தான் அவர்களை நம்ம வந்து குஷிப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும், நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களை இந்த மாநாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு பயணிக்கிறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், பெண்களுடைய வாக்கு வங்கியை குறிவைப்பது. அவரே சொல்றாரு, ஒரு இது வந்து நீங்க மதுவிலக்கு சாத்தியப்படுத்திட்டீங்கன்னா இது ஒரு ஓட் பேங்க் தானே, மதுவிலக்கு அப்படிங்கிறது ஓட் பேங்க் தானே அப்படிங்கிறாரு. ஆனால் இதில் என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே மதுவிலக்கால தான் நாங்கள் தோற்று போகிறோம்னு திமுக பேசியிருக்காங்க. இங்கே தான் நம்ம வித்தியாசத்தை சொல்ல விரும்புகிறோம். மதுவிலக்கை நாங்கள் அறிவிச்சோங்க, அதான் நாங்கள் தோத்தே போயிட்டோங்க அப்படின்னு திமுக காரங்க பல பேர் பேசியிருக்காங்க. சைதை சாதிக் ஐ திங்க் ஸோ அவர் பேசியிருக்கிறாரு, திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன். மரியாதைக்குரிய அமைச்சர் உதயநிதி பேசியிருக்காங்க, நாங்கள் வந்து மதுவிலக்குன்னு சொன்ன நீங்கள் ஓட்டா போட்டீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு, ஒரு பிரச்சார மேடையிலே கேட்டிருக்கிறாரு அவர் வாகன பரப்புரையின் போது. அப்போ திமுக முதல்ல ஓட் பேங்கா பார்க்குதாங்கிறதா என் கேள்வி. அது ஓட் பேங்கா பார்க்கல அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் டிகேஎஸ் இளங்கோவனும் ஆர்எஸ் பாரதியும் வருவாங்கன்னு சொன்னதனுடைய ஒரு கருத்தா நான் பார்க்குறேன். தட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. ஸோ திமுக இதை ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக பார்க்கல, திமுக ஒரு கூட்டணி கட்சி ஏதோ மனம் நடத்துகிறாங்க, போய் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னொன்று விசிகாவும் இது திமுகவுக்கு எதிரான மாநாடு இல்லை, நாங்கள் திமுகவை எதிர்க்கல, நாங்கள் திமுக கிட்ட கோரிக்கையை வச்சிருக்கிறோம், அவங்க முடிஞ்சா நிவர்த்தி பண்ணட்டும் அப்படின்னு திமுக கிட்ட ரொம்ப ஹம்பிளான ஒரு விஷயத்தை தான் வச்சிருக்கிறாங்க. திமுக எதிர்க்க வேண்டிய கட்டாயம் அவசியம் உங்களுக்கு உருவாகல, அதனால அவங்க திமுகவை ஒரு எதிர் டோன்ல வச்சு அவங்க அணுகலை. நட்பு சுட்டல், தோழமை சுட்டல் கூட அதில் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹம்பிளா ரொம்ப அரவணைப்போட தான்
நாங்கள் நடத்துகிறோம், கொஞ்சம் வாங்க வந்துட்டு போங்க அப்படின்றது மாதிரி தான் இதனுடைய வெளிப்பாடு இருக்கிறது. இந்த கடிதத்தினுடைய தன்மையும் அப்படி தான் இருக்குது. இந்த கடிதத்தில் எந்த இடத்துலையுமே மாநில அரசு இதை பண்ண முடியும், மாநில அரசு இதை செய்யலாம், கனிம வளங்கள் மூலமாக மாநில அரசு எடுத்துக்கிறலாம், திமுக தேர்தல் இருக்கு சொன்னீங்க நீங்கள் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து ரொம்ப மாநில அரசை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க பேசலை. நடுவண் அரசு ஒன்றிய அரசு தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தில் சொல்லத்தான் செய்யணும், தப்பு கிடையாது. ஆனால் இந்த விஷயங்களுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது திமுக விசிக கூட்டணியில் பிளவு என்பது நாம் ஏற்கனவே சொன்னதை போல 99% இல்லை அப்படிங்கிறது தான் முடிவாக தெரிகிறது. ஆனால் 2026 பற்றி கேட்கும்போது இன்னும் 15 மாதங்கள் இருக்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் விசிக சார்பில் சொல்லக்கூடிய ஆன்சர்ஸாகவும் இருக்குது. இந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி வந்து மதிப்பீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நாம் சொன்ன மாதிரி 100வது ஆண்டுலேயும் திமுக ஆட்சியில் இருக்கணும், அதுக்கு உங்களை போன்ற நபர்கள் இருக்கணும் தேவை அப்படின்னா உதயநிதிக்கு உங்களை போன்ற நபர்கள் ஆலோசிப்பதற்கு கூட இருக்கணும், நீங்களாம் அவருடைய கரங்களை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்தாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடிகிறது. இதை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மற்றொரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.